ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே என்று சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். அதாவது வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடா பிடிக்காதவங்க யாருமே இல்லைனா சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ஒரு ஈவினிங் நேர டீரியோ டைமோட இந்த பக்கோடா ரெசிபி வந்து பக்காவான காம்போவாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 kg வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருந்தா பஜ்ஜி தேய்க்கிற கட்டையில நீங்க ரொம்ப சுலபமாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா உதிரி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உதிரி உதிரியா வரும் நமக்கு வெங்காய பக்கோடா. நல்லா உதிரி விட்டாச்சு. இப்போ இதுல தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் தகுந்த மாதிரி பார்த்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா. 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 பூண்டை ஒன்று மண்ணுமா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. தண்ணி ஆட் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ண வெள்ளக்குள்ளேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதனால நல்லாவே நமக்கு வெங்காயத்தில் தண்ணி விட்டு வரும். அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம். அதிக நேரம் ஊற விட்டிங்கன்னா பக்கோடா வந்து வசவசான்னு இருக்கும். அதனால் 10 to 15 மினிட்ஸ் வந்து போதுமானது ஊற வைக்கிறதுக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையிலே வந்து அந்த ஈரப்பதம் நல்லாவே ஒட்டு வரும். இப்போ இதில் நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணக்குள்ள நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. 125 ml 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. மாவை எடுக்கக்குள்ள மாவை நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்போதான் நமக்கு வந்து 1 கிலோ வெங்காயத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஜலிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறது இல்லை. அதில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணியை தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். நல்லாவே ஊட்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆயிலில் பொரிச்சிடலாம். ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நம்ம பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் உதிரி உதிரி விட்டுக்கோங்க. நமக்கு ஒருவேளை கொஞ்சம் கட்டி கட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா கையில் நல்லாவே இப்படி உதிரி விடுங்க. நம்ம ஆட் பண்ண உடனே எண்ணெய்லாம் வந்து நல்லா பொங்கி வரும். பக்கோடா வேக வேக எல்லாமே அடங்கி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே போல் வெந்து வரும். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதோட சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி பக்கோடா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே பக்கோடாவை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடக்குள்ள நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான வெங்காய பக்கோடா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெங்காய பக்கோடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.